நம்மில் பலருக்கும் இளமையா இருக்கணும், ஆரோக்கியமா வாழணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக எத்தனையோ விஷயங்களை தேடி தேடி செய்றோம். ஆனா நம்ம உடம்போட ஒட்டுமொத்த கட்டமைப்பையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான புரதத்தை பத்தி நாம பெருசா கண்டுக்கிறதே இல்ல. ஆமாங்க, கொலாஜனை பத்தி தான் பேசுறேன். அந்த கொலாஜனை நம்ம வீட்லயே எப்படி சயின்டிஃபிக்கா ரொம்ப சுலபமா உருவாக்கலான்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நம்ம பீரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வீடியோவில் ஹோம் மேட் கொலஜன் பற்றி மிகவும் எளிமையாகவும் சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸுடனும் பார்க்க போகிறோம். மேலும் இந்த வீடியோ முடிவில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் கூட இருக்கிறது. அதனால் வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். வாங்க தொடங்கலாம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த கொலாஜன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம உடம்போட மெயின் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். அதாவது ஒரு பில்டிங்குக்கு எப்படி அஸ்திவாரம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு இதுதான் அஸ்திவாரம். அமினோ ஆசிட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரிபிள் ஹெலிக்ஸ் வடிவத்தை உருவாக்குது. இதனாலதான் நம்ம ஸ்கின், எலும்புகள், தசைகள் அப்புறம் மூட்டுகளுக்கு அந்த அசாதாரணமான வலிமையும் நெகிழ்வுத்தன்மையும் கிடைக்குது. நினைச்சு பாருங்க, இது இல்லனா நம்ம உடம்பு வெறும் தளர்ந்த பை மாதிரி தான் இருக்கும். நம்ம இளமை பருவத்துல பாத்தீங்கன்னா உடம்புல இந்த கொலாஜன் உற்பத்தி ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனாலதான் சின்ன வயசுல நம்ம சருமம் நல்லா டைட்டாகவும் மூட்டுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. ஆனா வயசாக வயசாக என்ன ஆகுது தெரியுமா? இயற்கையாவே நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இதோட விளைவுதான் முகத்துல வர சுருக்கங்கள், தளர்ந்த சருமம், அப்புறம் அந்த மூட்டு வலிகள் எல்லாம். இது சரி பண்ணணும்னு சொல்லிதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி காஸ்ட்லியான சப்ளிமெண்ட்ஸை தேடி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். கடையில இவ்ளோ ஈஸியா கிடைக்கும்போது நான் ஏன் கஷ்டப்பட்டு வீட்ல கொலாஜன் தயாரிக்கணும் அப்படின்னு தோன்றதுல? இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. பல பேருக்கு இது தெரியாது அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால், இது மிகவும் முக்கியமான இம்பாக்டை உருவாக்கும் விஷயம். கடைகள்ல விற்கிற கமர்ஷியல் சப்ளிமெண்ட்ஸ்க்காக மாசம் $20-30, அதாவது பல ஆயிரங்களை நம்ம செலவு பண்றோம். அது மட்டும் இல்லாம அதுல சுவைக்காகவும் ரொம்ப நாள் கெடாம இருக்கணுங்கிறதுக்காகவும் சில கெமிக்கல்ஸ், அதாவது ஹிடன் ஃபில்லர் சேர்த்திருப்பாங்க. ஆனா நாமளே வீட்ல DIY முறையில தயாரிக்கும் போது நம்ம பணமும் மிச்சமாகுது. அதே சமயம் அதுல என்னென்ன பொருட்கள் சேரணுங்கிற முழு கண்ட்ரோலும் நம்ம கையிலே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இனிப்புக்காக சர்க்கரைக்கு பதிலா ஸ்டீவியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு சூப்பரான ஐடியால இப்படி சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் ஃபேக்ட்ஸ், டெக்னாலஜி அப்டேட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் நாலேஜை தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பவே பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் அடுத்த வீடியோஸ்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல், சயின்ஸ், AI மற்றும் டெக் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லிஸ்ட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? கொலாஜனை உருவாக்குறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாமே நம்ம சமையலறையிலேயே இருக்குங்கிறது தான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வைட்டமின் சி. தினமும் குறைஞ்சது 100 mg வைட்டமின் சி எடுத்துக்கிறது கொலாஜன் உற்பத்திக்கு மிக மிக அவசியமான ஒரு கோஃபேக்டர். இது தவிர ஜெலட்டின் அல்லது பெப்டைட்ஸ், ஸ்கின்னோட ஈரப்பதத்தை காக்கிற ஹயலூரானிக் ஆசிட்ஸ், முக்கியமான அமினோ ஆசிட்ஸ், மினரல்ஸ், அப்புறம் ஒமேகா 3 மாதிரி ஆரோக்கியமான கொழுப்புகள், இது எல்லாமே கொலாஜன் உற்பத்திக்கு தேவையான எசென்ஷியல் பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லலாம். இத வெறும் ஒரு ரெசிபியா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு ஃபன்னான கிச்சன் பயோஹேக்னு சொல்லலாம். சுவையான கொலாஜன் கம்மீஸை நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம். ஃபர்ஸ்ட், சுவையே இல்லாத ஜெலட்டினை குளிர்ந்த நீர்ல ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்புறம் அதை லேசா சூடுபடுத்தி அதுல கொஞ்சம் தேன், அப்புறம் ஒரு 5-10 கிராம் வரைக்கும் கொலாஜன் பெப்டைட்ஸை சேர்த்து நல்லா கலக்குங்க. இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல இருக்கிற மோல்ட்ல ஊற்றி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கொலாஜன் கம்மிஸ் ரெடி. டெய்லி சாப்பிடுறதுக்கு இது ஒரு சூப்பரான சப்ளிமெண்ட் இல்லையா? அடுத்ததா கொலாஜன் பவுடரை வீட்லயே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். உண்மையை சொல்லணும்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். விலங்குகளோட எலும்புகள், தோள்கள், இது கூட கொஞ்சம் வினிகர் அப்புறம் தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட 12-24 மணி நேரம் வரைக்கும் நல்ல மிதமான சூட்ல கொதிக்க வைக்கணும். ஏன் எவ்வளவு நேரம் தெரியுமா? அப்போதான் அதுல இருந்து கிளைசின், புரோலின் மாதிரியான இயற்கையான அமினோ அமிலங்களை முழுமையா பிரித்தெடுக்க முடியும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி குளிர வச்சு ஓவன்ல 150-200 டிகிரி ஃபாரன்ஹீட்ல நல்லா காய வச்சு கடைசியா பொடியா அரைச்சிக்கணும். இதுதான் பியோர் ஹோம்மேட் கொலாஜன் பவுடர். சரி, இப்படி கஷ்டப்பட்டு தயாரிச்ச கொலாஜனை எப்படி ஈஸியா யூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். தினமும் காலையில நீங்க குடிக்கிற சூடான காஃபி அல்லது டீல அப்படியே ஒரு 1 இல்ல 2 ஸ்கூப் கொலாஜன் பெப்டைட்ஸை கலந்து குடிச்சிடலாம். இது உங்க ட்ரிங்கோட டேஸ்டியோ அல்லது அதோட கன்சிஸ்டன்சியோ கொஞ்சம் கூட மாத்தாது. உங்க மார்னிங் ரொட்டீன்ல இதை ஆட் பண்றது எவ்ளோ ஈஸின்னு பாத்தீங்களா? அளவன் வரும்போது இதுக்குன்னு எந்த ஒரு அஃபிஷியல் ரூல்ஸும் கிடையாது.
ஆனா சயின்டிபிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு சராசரியா 10 கிராம் கொலாஜன் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன். ஆனா ஒரு சின்ன டிப் என்னன்னா, இந்த 10 கிராம ஒரே அடியா எடுக்காம கொஞ்சம் காலையில கொஞ்சம் சாயந்தரம்னு பிரிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்பு அதை இன்னும் ரொம்ப சுலபமா உறிஞ்சுக்கும். வீட்லயே செஞ்ச இந்த கொலாஜனை எப்படி கரெக்டா ஸ்டோர் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க செஞ்ச கம்மீஸ் அல்லது லிக்விட் கொலாஜனை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுவே பில்ஸ் அதாவது மாத்திரைகளா இருந்தா சூரிய வெளிச்சம் படாத ஒரு கூலான ட்ரையான இடத்துல வச்சா போதும். 6ல இருந்து 12 மாசம் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் கொலாஜன் பவுடருங்கிறது ரொம்ப இயற்கையானது. அது மட்டும் இல்லாம உங்க பணத்தையும் நிறைய மிச்சப்படுத்தும். இதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இதுல சில பிராக்டிக்கல் பிரச்சனைகளும் இருக்கு. இதை தயாரிக்க நிறைய நேரம் எடுக்கும். சரியான தரமான எலும்புகளை தேடி பிடிச்சு வாங்கணும். முக்கியமா கடையில வாங்குற கொலாஜன் மாதிரி காஃபில ஈஸியா கரையாது. கொஞ்சம் கட்டி தட்டும். இந்த மாதிரி கஷ்டம்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க தான் செட்டு ஸ்கின் யூத்ஃபுல் மரீன் கொலாஜன் மாதிரியான தரமான ஹைலரானிக் ஆசிட், வைட்டமின் சி எல்லாம் சேர்ந்த ரெடிமேட் கொலாஜன்களை சூஸ் பண்றாங்க. சோ உங்க டைம் அண்ட் கன்வீனியன்ஸை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சோ நீங்க உங்க கிச்சன்ல கொலாஜன் தயாரிக்க போறீங்களா இல்ல ரெடிமேட் மரீன் கொலாஜனை யூஸ் பண்ண போறீங்களா? ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. அது என்னன்னா, நீங்க வீட்லயே கொலாஜன் தயாரிக்கிறது எவ்ளோ நேச்சுரலான விஷயமா இருந்தாலும் சயின்டிஃபிக்கா பாக்கும்போது கடைகள்ல விக்கிற தரமான ஹைட்ரலைஸ்ட் கொலாஜன்கள் நம்ம குடலால ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் வேகமாவும் உறிஞ்சப்படுற மாதிரி ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. செலவு கொஞ்சம் அதிகம்னாலும் அதோட உண்மையான பலன் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்க. இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ், ஹெல்த், டெக்னாலஜி மற்றும் ரியல் ஃபேக்ட்ஸ் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இப்பவே பிரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா பார்க்க போகிறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ண கூடாது. உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வணக்கம்.